strong. Hi guys, I'm Geetanjali. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது கொங்குநாட்டு ஸ்பெஷல் ரவா கச்சாயம். இது நான் கோயம்புத்தூர் இருக்கும்போது ஈவினிங் ஸ்நாக்காக அம்மா செஞ்சு தருவாங்க. யம்மியாக இருக்கும், கிறிஸ்பியாக, ஸ்வீட்டாக, ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். அதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். நவ் லெட்ஸ் குக். முதல்ல ஒரு கப் வெள்ளை ரவையை பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இதில் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ரவை தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு கப் ரவை போட்டிருக்கோம், 3/4 கப்பில் இருந்து 1 கப்பு வரைக்கும் தண்ணி தேவைப்படும். நல்லா கலக்கி விட்டு இது ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நான் உங்களுக்கு என்னோடய குக்கிங் பார்ட்னரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த ரேட் பேர் ரெமி. இது ராட்டட்டூயிங்கிற அமெரிக்கன் அனிமேட்டட் மூவியில் ஒரு கேரக்டர். மூவியில் இந்த ரேட்டு ஒரு ஷெஃப் ஆகணும்னு கனவு காணும். அதோட கனவும் நிறைவேறிடும். இது என் பொண்ணு அனிகா பாலிமர் கிளேயில் பண்ணது. என் சேனலுக்கு கிஃப்டாக கொடுத்தா. இனி ரெமி தான் என்னோட குக்கிங் பார்ட்னர். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதில் அரை கப் மைதா சேர்த்துக்கலாம், அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரை ஏலக்காய் ரெண்டும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் 1 சேர்த்துக்கலாம். சின்ன பழமாக இருந்ததுன்னா 2 சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பழம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பிசைஞ்சு விட்டுக்கலாம். பழத்தை மிக்சியில் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். இது இட்லி மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்தால் கச்சாயம் நல்லா சாஃப்டாக வராது. திக்காக இருந்தால் தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் மைதா சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஸ்பூனில் இல்லை கையில் மாவு எடுத்து எண்ணெயில் ஸ்லோவாக இந்த மாதிரி போடுங்க. மீடியம் ஃப்ளேமில் 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்பப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. கச்சாயத்தை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். கொங்கு நாட்டு ஸ்பெஷல் கச்சாயம் ரெடி ஆயாச்சு. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. உள்ளே அப்படியே சாஃப்டாக, மேலே க்ரன்ச்சியாக, கிறிஸ்பியாக, கொஞ்சம் ஸ்வீட்டாக, ரொம்ப யம்மியாக இருக்குது. ரெமி, உனக்கு கச்சாயம் பிடிச்சிருந்ததா? எனக்கு கச்சாயம் சாப்பிட்டதுக்கப்புறம் என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Until next time, see you. Bye bye.